மக்களே, இன்றைக்கி ஒரு கசாயம் வைக்கணும், அதுக்காக ஒரு இலை பறிக்கலாம் அப்படின்ட்டு தோட்டத்துக்கு ஈவினிங் தான் வந்தேன். அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் இவளோட அழகில். நீர் பதுமராகம், நம்ம உரம் போட்டு வளர்க்குறதெல்லாம் வளரவே மாட்டேங்குது. இவன் சும்மா சவரீத்துக்கு வளர்றான். என் புள்ள ஒருத்தி 8 அடி வளர்ந்துட்டா. அவளை கொஞ்சம் பாருங்கள். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது? இவளை எதார்க்க அடையாளம் தெரியுதுங்களா? சர்க்கரை கொல்லி, டயபெட்டிஸ்க்கு ஒரு அற்புதமான மூலிகை. வேலூர் விதை திருவிழாவில் ஒரு வயசான நாட்டு வைத்தியர் ஐயா அவருக்கு தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா? இவளோட பொட்டானிக்கல் நேமெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. வெறும் சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஒரு 1/2 அடிக்கும் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த தொட்டியிலிருந்து வேர் கீழே இறங்கிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். 8 அடிக்கு மேலே வளர்ந்து நிற்கிறா. பொட்டானிக்கல் நேம், இங்கிலீஷ் நேம் எல்லாம் நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு சரியான விளக்கங்கள் கிடைக்கல. இந்த அம்மனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கசாயம் எல்லாம் சேஃபாக தாங்க இருக்குது. 10 மந்த்ஸாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். டயபெட்டிஸுமே நல்ல ரிசல்ட் இருக்குது. ஹாப்பி கார்டனிங்.